உறவுகள் யாவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது த மணியனும் சமூக ஊடகம். அன்பான உறவுகளே, நான் நிற்கின்ற இந்த இடம் கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சியினுடைய முக்கியமான கோவிலுக்கு முன்னுக்கு நிற்கின்றேன். இந்த கோயிலை பார்ப்போமா? அத்தோட கோயிலுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கலைஞர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும், ஏன் பொது மக்களுக்கு கூட நல்லா பிடிக்கும். இவ்விடமானது கிளிநொச்சியில் அமைந்திருக்கும் அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயம். இங்கே புனருத்தான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முக்கியமாக கோபுர வாசலுக்கான வேலைப்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சேரன் திரையரங்கம் கிளிநொச்சியில் புதிய தொடக்கம். உங்கள் பொழுதுகளை வண்ணமயமாக்க எங்களுடன் இணைந்திருங்கள் என அறிவித்திருக்கின்றார்கள். சேரன் திரையரங்கம் கிளிநொச்சியிலே இதற்கான நுழைவாயல் இங்கே இருக்கின்றது. எப்போ தம்பி சேரன் தியேட்டர் ஆரம்பிச்சிருங்க? முதலாம் தேதி ஆரம்பிச்சோன்னே என்ன படம் முடிச்சது? படையப்பா முடிச்சது. அப்படி மக்கள் கூட்டம் அதுக்கு பிறகு வேறு படங்கள் போட்டுதான்? அதுக்கு பிறகு படையப்பா ஓடிக்கொண்டிருந்தது. சிறை படம் ஓடிக்கொண்டிருந்தது. தொடர்ச்சியாக எத்தனை நாளைக்கு சிறை படம்? சிறை படம் தொடர்ச்சியாக இப்போ ஜனநாயகம் படம் பெறும் மட்டும் சிறை தான் ஓடிக்கொண்டிருந்தது. மண்டபம் நிறைந்த மக்கள் இருக்கணுமா? மண்டபம் நிறைந்த மக்கள் இருக்கணுமா? எப்படி எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது? ஆகல வேலை இருப்பீங்க பரவாயில்ல. சுனோஜில தேட்டர்ல ஒண்ணும் இல்லை தானே இப்போதைக்கு. சுனோஜில என்று சொல்லி இப்ப இது ஒன்றுதான் நடக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஆக்கள் போறோம்னா வவுனியா இல்லாட்டி யாழ்ப்பாணம் தான் போகணும் படம் பார்க்க. இப்ப தேட்டர் திறந்ததால அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். இங்க வர்றபடியா தேட்டர் இருக்குது. எங்களுக்கு சோழியில என்று போட்டு இங்க பண்ண எடுத்து இருக்கணும். ஷோ முடிஞ்சது. இப்ப அடுத்த ஷோவும் புக்கிங் ஆகி கொண்டு இருக்குது. தியேட்டர்ல உள்ள வசதிகளை கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு. சீட்டுலாம் 279 சீட்டு இருக்குது. 42 அடி இஞ்சி தர அவ்வளோங்கான ஏசி, ஃபுல் ஏசி, புக் சீட் எல்லாம் நல்ல இதா இருக்குது. கட்டணங்கள் என்ன மாதிரி? கட்டணங்களும் சரி. ஓகே. சேரன் திரையரங்கு, அந்த திரையரங்கிற்கு முக்கியமான பொறுப்பாளர்களாக இங்கே இருக்கின்றார்கள். இவையிட்டிருந்து ஒரு சில கேள்விகள் கேட்போம். உங்களுக்கு, நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு இந்த ஆசை வந்தது இப்படி ஒரு தியேட்டரை உருவாக்கணும்? கிளிநொச்சியில் நாங்கள் சின்னாக்கள் இருந்ததுலேருந்து தியேட்டர்ன்றது இல்லை. சும்மா ப்ரொஜெக்டரில் ஸ்க்ரீனில் போட்டுட்டு நாங்கள் படம் பார்ப்போமே தவிர தியேட்டர்ன்ற இருக்கையில் இடம்பெயருக்கு பிற்பாடு போல் 14-15 வருஷங்களை கடந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கியும் வவுனியாவை நோக்கியும் தியேட்டர்களுக்காக போக வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் ஒரு இங்கே கிளிநொச்சியில் இல்லாத ஒரு பிஸ்னஸ்ன்ற வகையில் மக்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்ற மாவட்டங்களை விட கிளிநொச்சியில் பொழுதுபோக்கு அம்சங்கள் சரியான குறைவு. பொழுதுபோக்கு அம்சங்கள் தேவைப்பாட்டை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்காக உருவாக்கினதை தான் நாங்கள் இதை கருது. சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடக்கூடியதாக இருந்தாலும் கூட பொழுதுபோக்குகளை மக்கள் நகலத்திரையில் பார்க்குற ஒரு சந்தோஷம்ன்றது அது வித்தியாசமானது. அதுக்காக அது தொடர்ச்சியாக இருக்குமென்னு நான் கருதுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆட்கள் கூடியிருந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து ஒரு ஒரு மக்கள் சங்கமிக்கிற இடமாகவும் இது கட்டாயம் இருக்கும். அதை ஒரு குடும்பத்துக்கு இசைவான ஒரு இடமாகவும் இதை மாற்றிக்கொள்வோம். அதே நேரம் ஒரு பொழுதுபோக்கு இடம்ன்றதையும் கிளிநொச்சிக்கு ஒரு இதாக இருக்கும். அதிலே நாங்கள் கவனம் செலுத்தி மக்களையும் ஒரு இடத்துல சேர்த்து ஒரு கலை இதை வந்து ஒளிக்காட்டுறதுக்கு எங்களோட தியேட்டர் வந்து கட்டாயம் ஒரு சின்னமாக இருக்கும். 1900 செவி வழியாக கேட்டது தான் எங்களுக்கு. அப்போக்கு நாங்கள் பிறந்திருக்கவும் இல்லை, செவி வழியாக கேட்ட விஷயங்கள் மட்டும்தான். 1985 வந்து பராசக்தி என்ற தியேட்டர் ஒன்றும், மற்றது வந்து இன்னும் 2 தியேட்டர்கள் இருந்தேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நாங்கள். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிஞ்ச தியேட்டர் வந்து இதில் எஸ்ஆர்ன்னு சொல்லி திருநாரில் உழுக அந்த ரயில் ரோட் கடைக்கு ஒரு இது இருந்தது. அங்கே ஒரே ஒருக்கா போன அனுபவம் இருக்குது. அதை விட இன்னும் 2 தியேட்டர்கள் இருந்ததாகவும் செவி வழி அது ஸ்க்ரீனில் ஓடுறது. படையப்ப திரைப்படம் பழசாக இருந்தாலும் படையப்ப திரைப்படத்தை பார்க்குறத விட எங்களோட தியேட்டரை பார்க்கணுன்ட்டு வந்ததாக கூட அப்படி வந்து எங்களுக்கு இது ஓகே. ஆனால் இப்போ ரீரிலீஸ் வந்து ஓயிற கட்டத்தில் நாங்கள் போடைக்கே எங்களுக்கு தியேட்டர் நிறைய தான் இருந்தது. அவ்வாறான ஒரு கதைகள் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் முறையான கட்டமைப்புகளை நாங்கள் செய்து கொண்டு வரோம். குறிப்பாக அங்கே எங்களுடைய கட்டுப்பாடுகளை நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அந்த கட்டுப்பாடுகளை மீறுகிறவர்களை உடனடியாக இந்த திரைக்கூடத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இந்த இடத்துல என்ன சொன்னால், இந்த ஒரு வண்ணமயமான பொழுதில் கலந்து கொள்கிற பெண்கள், குழந்தைகள், மதகுருமாக்கள் அவர்களுடைய இந்த மகிழ்ச்சியை கெடுக்கின்ற விதமாக, அவர்களை பாதிப்புக்கு உள்ளாகின்ற விதமாக யார் இருந்தாலும் நாங்கள் இந்த திரைக்கூடத்திலிருந்து வெளியேற்றுவது என்ற நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம்.
அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. எங்களோட இளைஞர்கள் வந்து நாங்கள் ஒரு இளைஞர்களாக இருக்கிற பட்சத்தில் வந்து எங்களுக்கு அப்படியான ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த ஏன்னா என்னென்னு சொல்லிச்சுனால் நாங்களும் கிளிநொச்சி தான் நாங்கள் எங்களோட பிடியலாக தான் பார்க்குறோம், எங்களோட நண்பர்களாக தான் பார்க்குறோம். கடைசி வந்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு எங்களை தள்ளவும் மாட்டினோம். பிடியில் வந்தாலும் கூட எங்களோட இணைஞ்சு போயினோம். அதே நேரம் முன்னால் இருக்க போகிறதா விட அம்மா இருக்க போயினோம், அப்பா இருக்க போயினோம், இல்லாட்டி தங்கச்சி இருப்பினோம், தம்பி இருப்பினோம். அப்போ அதால் கட்டாயம் கிளிநொச்சின்றது எல்லாருக்கும் தெரியும். அது கட்டுக்கோப்புக்குள்ளுக்க வளர்ந்த ஒரு நகரம் உண்டு. கட்டாயம் அது இனியும் அப்படி இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதால் பிடியில் நாங்கள் இதில் குறை சொல்லவும் இல்லை. நாங்கள் கட்டாயம் அவங்களோட இணைஞ்சும் போவோம். பிடிகளோட தேவையிலையும் கட்டாயம் எவ்வளோ சினிமா சார்ந்த தேவைகள் இருக்குதோ அதையும் நாங்கள் நிவர்த்தி செய்வோம் என்றும். அடுத்தது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. பிடியில் எங்களோட சேர்ந்து நிற்பாங்க, நாங்களும் பிடிகளோடு நிற்போம்ன்றது. அதால் இப்படியான ஒரு இந்திய கலாச்சாரம் கடைசி வந்தாலும் எங்களோட இளைஞர்கள்ட்ட இல்லை, அந்த மனநிலை இல்லை. அதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்களும் ஈழத்தவர்கள். ஈழத்து சினிமாக்களை வளர்த்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு சினிமா சார்ந்த அறிவு இல்லை. உண்மையாலுமே சொல்ல போனால் திரையரங்கம் சார்ந்தும் இது எங்களோட முதலாவது வியாபாரம். எங்களுக்கு இதுக்கான அடிப்படை அறிவு கூட இல்லை. நாங்கள் இதுக்கு உள்ளுக்க வந்து தான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவையில்கிட்ட இருந்தும் கூட இங்கே எங்களோட திறப்பு விழாவுக்கு கூட பல கலைஞர்கள் வந்திருந்தவையில் அவையில்ட அறிவுரையிலையும் சுயமெடுத்து கேட்டு நாங்கள் உண்மையிலேயே இந்த இந்திய சினிமான்ற ஒரு பெரிய பிம்பத்துக்கு மத்தியிலையும் வந்து இப்போ எத்தனையோ படங்கள் வந்து பெரிய வெற்றியில் கொடுத்து கொண்டு வருது. ஏன்னா சமூக இதில் வந்து வலைத்தளங்கள்லையோ இல்லாட்டி செய்தி வழியாகவோ அது பெருசாக பேசப்படாட்டியும் கூட அதுக்கு பின்னாடி பல அரசியல் இருந்தாலும் கூட அவர்களது கலை வளர்ச்சின்றது மிக அபாரமாக போய் கொண்டிருக்குது. இன்றைக்கு இல்லாட்டியும் கூட எங்களோட ஒரு 2-3 வருடங்களோ இல்லை 5 வருடங்களில் கட்டாயம் ஈழ சினிமான்றது இந்திய சினிமாவுக்கு இணையாக கட்டாயம் பெறும். ஏனெண்டா உலக நாடுகள் ஃபுல்லாக எங்களோட படிகள் இருக்கிறாங்க. எங்களோட அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கணும். அவையில் வந்து கிராஃபிக்ஸ்லேயும் சரி, ஃபோட்டோ ஷூட்டிங்லேயும் சரி, வீடியோ எடிட்டிங்லேயும் சரி, இந்தியா சினிமாவில் கூட பெரும் பங்காற்றுறது எங்களுடைய ஆக்களை தான் இருக்கிறாங்க. அப்போ அவையிலெல்லாம் ஒன்றிணைஞ்சு வரைக்கும் கட்டாயம் அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். வியாபார நோக்கிலையும் அதை நாங்கள் இதாக பார்க்கலாம். அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்க எங்களுக்கு வியாபாரம் இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு ஒரு உணர்வும் இருக்குது. கட்டாயம் அந்த ஈழத்து சினிமா வளர்த்தெடுக்கணும்னு சொல்லி அதை அப்படி ஈழத்து சினிமா வளர்ந்துட்டேன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வேறு ஒரு ஆக்கள்கிட்ட கையேந்தியோ இல்லாட்டி ஒரு படத்துக்காக நாங்கள் வேறொரு இடத்துல நிற்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று ஏற்படாது. அது எல்லாமே எங்களோட சுற்றுச்சூழலுக்கே நிற்கும், எங்களோட மாவட்டத்துக்கே நிற்கும், எங்களோட நாட்டுக்கே நிற்கும். அதை கட்டாயம் நாங்கள் வளர்த்தெடுக்கிறது எங்களாலான முயற்சியில் நாங்கள் பங்களிப்பையும் முயற்சியை நாங்கள் கட்டாயம் செய்வோம். சேரன்ன்றது நல்ல தமிழ் பெயர். நாங்கள் எங்களுடைய இந்த கட்டிடத்தை ஆரம்பிக்கிற பொழுதும் ஆரம்பித்து பிற்பாடுங்கிற தொழில் ஸ்தாபனங்களை ஆரம்பிக்கிற பொழுதும் அழகான தமிழ் பெயர்களை தான் எல்லாத்துக்கும் சூட்டி வாரோம். பிரதானமாக இந்த இடத்துல சேரன் சுவைகம் இருந்தது. 2009க்கு முற்பட்ட எங்களுடைய காலத்திலே சேரன் சுவைகம் இந்த இடத்துல தான் இருந்தது. அதே பெயரையும் சூட்ட வேண்டும். அதே நேரம் அடுத்த சந்ததிக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த தமிழ் பெயர்களுடைய சூட்டுவதனுடைய முக்கியத்துவத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற விதத்திலே நாங்கள் இந்த சேரன் திரையரங்கு என்ற நாமத்தை சூட்டியிருக்கிறோம். புலம்பெயர்ந்த மண்ணில் நாங்கள் பார்த்த தியேட்டர் போல இங்கு சகல வசதிகளையும் இருப்பதை நான் அவதானிக்கின்றேன். இன்னும் சில நண்பர்கள் கூட கூறினார்கள், அதை எப்படி நீங்கள் சாத்தியக்கூறாக அமைச்சு கொண்டீங்க? நாங்கள் வந்து இதை செய்ய தொடங்கியக்கிலே வந்து ஒரு நல்ல சிறந்த திரையரங்கமாக இருக்கணும்னு தான் நாங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்த நாங்கள். அந்த வகையில் இந்த திரை வந்து எனக்கு தெரிஞ்சு வடக்கு மாநிலத்திலே ஒரு பெரிய திரை. அது வந்து இது வந்து 42 அடி அகலமும் 17 அடி உயரமும் உள்ள ஒரு பெரிய திரை. அதோட இது வந்து சில்வர் ஸ்க்ரீன் 2.0. இது வந்து 3Dக்கும் வந்து 3D படங்களும் போடக்கூடிய நல்ல அதை வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய நல்ல ஒரு திரை. அதே மாதிரி இந்த ஒலி அமைப்பு வந்து எல்லாமே நாங்கள் JBL இதுதான் ஸ்பீக்கர் தான் வச்சுருக்கிறோம். அதே வந்து Dolby 7.1 சப்போர்ட் பண்ணுற ஸ்பீக்கர். ஸோ அது மற்றது எங்களோட ப்ரொஜெக்டர், மற்றது சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாமே வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தான், இந்த கதிரைகள் உட்பட. அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எங்கள்கிட்டே இருக்கிறதுல வந்து மிக பெஸ்ட் வந்து எங்களோட சவுண்ட் சிஸ்டம். இங்கே வடக்கு மாநிலத்தில் இப்படி ஒரு சவுண்ட் சிஸ்டத்தை நீங்கள் வந்து அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த பெரிய திரையும் இங்கே இருந்து பார்க்கக்குள்ள அந்த உங்களுக்கு வித்தியாசம் வந்து தெளிவாக தெரியும். ஆள் வந்து ஒரு என்னோட வேலை செய்கிற ஒரு பிள்ளை வந்து உமையந்தி என்று. ஸோ இது எல்லார்டையும் நாங்கள் இது முதலாவது எங்களோட முயற்சியில் வேறே இல்லை. இது வந்து நாங்கள் ஒரு 10-15 வித்தியாசமான
விதங்களில் வந்து கீறி ஒவ்வொருத்தருடையும் கருத்து கேட்டு எல்லார்டையும் வந்து அனுப்பி எது நல்லா இருக்குது, இதில் என்ன மாற்றம் செய்யலாம் ரெண்டு வந்து ஒரு நிறைய கனகாலம் எடுத்து செய்ய ஒன்றா செய்து அதில் சின்ன நுணுக்கங்கள் பார்த்து அதை மாற்றி இப்படி வரணுமெண்டு அது கீறி எடுத்தது. அது எல்லாட்ட முயற்சியும் தான். எல்லாரும் வந்து அதுக்கு ஒரு கருத்து சொல்லி இப்போ சில பேர் வந்து விட்டுருவோம், ஓகே ஏதோ இருந்துட்டு போட மாட்டோம். அது அப்படி இல்லாமல் எல்லாரும் வந்து சொன்னவே இப்படி செய்வோம் அப்படி செய்வோம். நாங்கள் எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி ஒருத்தரும் சொல்லிவினோம் இப்படி செய்தால் நல்லா இருக்குமெண்டு. நானும் பார்த்து செய்தது. இது மட்டும் இல்லை, மருதம் இருக்குது. அது இந்த நிறுவனத்துக்கெல்லாம் வருது. அது செய்யக்குள்ள அது வந்து இந்த இடத்தை சார்ந்ததாக இருக்கணும் என்று அதுக்கும் நாங்கள் அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், காட்டுறேன். அதில் இருக்கிற உருவங்கள் எல்லாமே வந்து இந்த சமூகத்தை சார்ந்ததாக இருக்கும். மருதம் ஹோட்டலும் வந்து உங்களோட சேர்ந்ததா? வியாபாரம் என்பது நாங்கள் வேறு தொழில்கள் இருந்தாலும் கூட ஹோட்டலும் திரையரங்கம் வந்து எங்களது முதலாவது அனுபவம். ஆனால் வியாபாரம் என்றது எங்களது நண்பர்கள் சார்ந்து தான் இந்த கம்பெனியும் இயங்குது. இப்போ நாங்கள் 3 பேருமே வந்து வேறு இப்போ இவர் வந்து முகாமைத்துவத்தில் பட்டம் பெற்ற ஒரு ஆள். மற்றபடி நானும் கஜிந்தனும் வந்து அடுத்தது அவியும் வந்து வேறு வியாபார அனுபவங்கள் கொண்ட நாங்கள். எங்களோட குடும்ப பின்புலங்களும் வியாபாரம் தங்கி இருக்கிறபடியாக எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரத்தை கொண்டு செல்வது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். எங்களுக்கு அந்த வியாபாரம் செய்கிறத பற்றிய அடிப்படை அறிவு இருக்குது. பெயருக்கேற்ற திரையரங்கம், அழகியலுக்கு முதலிடம். இது மட்டுமல்ல, இன்றைய நிலையில் யாழ்ப்பாணத்தில் கூட அழகிய தியேட்டராக அன்று நான் பார்த்தது சாந்தி தியேட்டர், மிச தியேட்டர். இன்றைக்கு எல்லாமே இல்லை என்றது போலாகிவிட்டது. அருமை, மிக்க மகிழ்ச்சி. அன்பார்ந்த உறவுகளே, எம்மவர் திரைப்படத்தையும் நீங்கள் கண்டு களிக்கலாம். இளையோர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு புறப்பட்டிருக்கின்றார்கள். எப்பொழுதுமே வியாபாரம் என்றது அனுபவத்தோடு இருக்க வேண்டும். பல அனுபவத்தோடு இந்த சினிமா கொட்டகை தியேட்டரையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை வளர்த்தெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு யாரிடம் இருக்கின்றது? உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே அன்பான உறவுகளே, சேரன் கொடிகட்டி பறக்கட்டும்.